அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மஃபாஜ் மெஹந்தி. நம்ம வீட்லேயே ஈஸியாக மருதாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர், டீ டிகாஷன், சுகர், எசன்ஸ் ஆயில், லெமன் ஜூஸ். 150 கிராம் ஹென்னா பவுட்ரு. இப்போ அளவு பார்த்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஹென்னா பவுடர் கூடவே இந்த சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹென்னா பவுடரும் சுகரும் ஒன்றா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட லெமன் ஜூஸ் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க டீ டிகாஷனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹென்னா பவுடரும் டீ டிகாஷனும் ஒன்றா கலந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மருதாணி ஸ்மூத்தாக வரும். நல்லா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 10 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எசன்ஸ் ஆயில் சேர்த்து இதையும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் கொடுக்கும், ஸ்மூத்தாகவும் வரும். இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஹல்வா பதத்தில் வரும். இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம அதில் ஏர் டைப் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மார்னிங் ஓப்பன் பண்ணுவோம். இப்போது நம்ம நைட்டு மூடி வச்சதை காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கலர் சேஞ்சாக இருக்குன்னு நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலே ஒரு டார்க் ப்ரௌன் கலரும் அடியில் நம்ம கிண்டணுன்னா க்ரீன் கலரும் இருக்கும். அதுதான் நம்ம ஏர் டைப் போட்டு மூடுறது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் மருதாணி நல்லா சவக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இடையில லைட்டாக தண்ணி கலக்கணும். ஓவராக நம்ம தண்ணி கலந்துட்டோம்னா பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்ம மருதாணி போடும் பொழுது டிசைன் நம்மளுக்கு ஸ்டெப்பாக கரெக்டாக வராது. அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்தமாரி பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பீட்டர் இல்லாதவங்க நார்மலாக நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மருதாணி போடும்போது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பைப்பிங் பேக்கை வச்சு அதுக்கு மேலே ஸ்டாக்கிங் பேக் போட்டு நம்ம எப்பவும் போல் மாதிரி செய்ய வேண்டியதுதான். ஸ்டாக்கிங் பேக்லேருந்து பைப்பிங் பேக்குக்கு மெஹந்தியை மாற்ற வேண்டியதுதான். இந்த ப்ராசஸ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா போக நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம இந்த பைப்பிங் பேக்குக்கு மாற்றும் பொழுது நம்மளுக்கு மருதாணியில் எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக மெஹந்தி போட வரும். நான் ஆல்ரெடி கோன் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பைப்பிங் பேக்லேருந்து இந்த சின்ன கோனில் நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுப்படி நம்ம ஃபில் பண்ணி டேப் போட்டு ஒட்டிக்க வேண்டியதுதான். இதை தான் மெஹந்தியோட ப்ராசஸ். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த கோனை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மடிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம போக மடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நார்மலாக கரெக்டாக வந்துடும். அது நம்ம எப்படி மடிக்கணும்னா மேலே உள்ள 2 பக்கத்தையும் 2 மடிப்பு மடிச்சுக்கிட்டு சைடில் வி ஷேப்பில் மடித்து அதை ஃபுல்லாக ஒரு இது போட்டு டேப் போட்டு டைட்டாக ஒட்டணும். அவ்வளோதான் இந்த கோனோட ஃபுல் மடிப்பு. நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன் எப்படி மடிக்கணுங்கிறத. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு டேப்போ சைடில் ஒரு டேப்போ நம்ம டைட்டாக ஒட்டணும். நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக ஒட்டுறோமோ அந்த அளவுக்கு கோன் ஒரு ஷேப்பாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி டைட்டாக ஒட்டிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கோன் கரெக்டான ஷேப்பில் கிடச்சிடும். நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறால் நம்மளுக்கு இந்த கரெக்டாக மடிப்பு வராது. நீங்கள் ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான மடிப்பு வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபைனலி நம்மளுடைய கோன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.